சாந்தி. அவ்யக்த சமிகை 5 மே 2024. பகவானுடைய மகா வாக்கியம், சத்திய வாக்கியம் என்னவென்றால், कोई भी श्रेष्ठ कर्म करने से स्वयं के प्रति भी उसका प्रत्यक्ष फल खुशी और शक्ति की अनुभूति होती है. பாபா சொல்றாரு, எந்த ஒரு சிரேஷ்ட கர்மம் செய்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு முதலில் உடனடி பலனாக என்ன கிடைக்கும் என்றால் குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மம், அது லௌகிக் கர்மமாக இருக்கலாம் அல்லது அலௌகிக் சேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நம் செய்யக்கூடிய கர்மம் சிரேஷ்டமானது, அது புண்ணியமான காரியமாக தான் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதற்கான ஒரு அளவுகோல் தான் பாபா புரிய வைக்கிறாரு. உங்களுக்கு உடனே அந்த குஷி அனுபவம் ஆகணும், சக்தி கிடைக்கணும். और दूसरे भी ऐसी श्रेष्ठ कर्मी आत्माओं को देख पुरुषार्थ के उमंग उत्साह में आते हैं कि हम भी ऐसे बन सकते हैं. மற்றும் நம்ம அதில் அவ்வளோ குஷியாக செய்கிறோம், திருப்தியாக செய்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அப்படின்னும் பொழுது மற்றவங்களுக்கு நம்மை பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கான். என்ன ஆசையாக இருக்குது? எவ்வளோ குஷியாக இருக்காங்க, என்ன செய்தாலும் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்மை பார்த்து ஒரு பிரேரணை கிடைக்குது. நானும் இந்த மாதிரி இருக்கணும், நானும் இப்படி செய்யணும், நானும் இப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அப்படி வருது. ஸோ மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கம், உற்சாகத்தை, ஒரு பிரேரணையை கொடுக்கக்கூடியதாக நம்முடைய கர்மங்கள் ஆகிவிடுகின்றன. அதுவே ஒரு பெரிய சேவை இல்லையா? ஏன்னா பாதி நேரம் எல்லாரும் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஆனால் பாதி நேரம் ஒரு டென்ஷன்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. நாம் அப்படி இருக்கிறதில்ல. நாம் எதை செஞ்சாலும் குஷியாக செய்கிறோம், திருப்தியாக செய்கிறோம். காரணம் என்ன? நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பாபாவுடைய ஒரு கருவி. கரண் கராவன்ஹார், செய்பவர் செய்விப்பவர், அவர் தான் செய்ய வச்சிட்ருக்காரு. நான் ஒன்றுமே பண்ணலை. அப்போ நான் ஒன்றுமே பண்ணலைன்னும் போது எனக்கு போஜ், அதாவது சுமை என்பது கிடையாது. நம்ம லேசாக இருக்கோம். ஸோ நான் லேசான நிலையிலிருந்து செய்கிறதுனால அது எல்லாருக்கும் குஷியை கொடுக்குது. அப்போ மற்றவங்களுக்கு அந்த ஊக்கம், உற்சாகம் வருதான், பிரேரணை வருதான், நானும் இவங்க போல இருக்கணும். ஸோ இது பாபா சொல்ல ரொம்ப பெரிய ஒரு சேவை இது. तो अपने प्रति प्रत्यक्ष फल तो मिल जाता और दूसरों की भी सेवा हो जाती है. ஆக உங்களுக்காக நீங்கள் ஒரு பிரத்யக்ஷ பலன் ஏதோ ஒன்று, மத்தலப் அந்த குஷியோ, சக்தியோ, ஒரு திருப்தியோ, பாபாவுடைய ஆசீர்வாதமோ, கூட இருக்கக்கூடியவங்களோட ஆசீர்வாதம், பிறருடைய ஆசீர்வாதம், ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய குஷியும் உங்களுக்கு உடனடி பலனாக கிடைத்து விடுகிறது. மற்றும் மற்றவர்களுக்கான சேவையும் ஆயிடுது. ஸோ மற்றவங்களுக்காக சேவை என்ன சொன்னார் பாபா? அவங்களுக்கு அந்த ஒரு பிரேரணை கிடைக்குது இல்லையா? ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம ஆயிடுறோம், இவங்களை போல் நம்ம இருக்கணும். ஸோ அது சேவைக்கு இதுவும் ஒரு விதமான சேவை. நம்ம எப்படி ஞானம் கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோமோ, அதே போல் அந்த வார்த்தைகளின் மூலமான சேவையை தவிர நடத்தையின் மூலமான சேவையும் நடக்க வேண்டும். ஸோ இது சேவைக்கு சேவையும் ஆயிடுது, உங்களுக்கும் அந்த பிரத்யக்ஷ பலன் கிடைச்சிடுது. எனவே எப்படி இருக்கணும் இன்னைக்கு? குஷி நிறைந்த ஆத்மா இல்லை, என்ன செய்தாலும் குஷியாக நம்ம செய்கிறோம், பாபா நினைவில் செய்கிறோம், பாபா கூட வச்சுட்டு செய்கிறோம். அப்போ அது மற்றவங்களுக்கு பிரேரணை கொடுக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.